கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:11 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்தேரன் தோத்தேரமே தோத்தேரன் தோத்தேரமே இயேசு சுவாமிக்கு தோத்தேரமே தோசி யானை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷி யானை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன். கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன். அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன். தாழ்த்தி தலைகொனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகொனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன். கேருவின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி கேருவின் செராபின்கள் வட செட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி. ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் அம்மையே துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம இப்ப வார்த்தைக்குள்ள வருகிறோம். 13வது அதிகாரம் ஏசாயா 11வது வசனத்தை வாசிப்போம். 13:11 பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து ஆங்காருடைய பெருமையை ஒளிய பண்ணி
கொடியருடைய இடும்பத்தை தாழ்த்துவேன். ஆண்டவர் செய்யற காரியத்துல நம்ம முத பார்க்க போறது விக்கட். விக்கடுக்கு விக்கட். ஏ மேல ஒரு கோடு போட்டுக்க பாருங்க. NASA ரைட். இது என்னன்னு பார்ப்போம். இந்த NASA விக்கெட்க்கு என்ன தமிழ்ல துன்மார்க்கன் இருக்குது. இதனுடைய கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்காட்லி. கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்லி துன்மார்க்கன் டெஃபினிஷன், அது மாறுதல் இல்லை. ரெண்டாவது ஒர்க்கிங் டூயிங் அகென்ஸ்ட் காட். தேவன் என்ன சட்டம்லாம் கொடுத்திருக்காரோ அதுக்கு அகென்ஸ்டா ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அனைவருக்கு ஒரு பயம் இருக்கும், செய்யணும் ஒரு ஆசை இருக்கும், தைரியம் இருக்காது. அப்படி கிடையாது. விக்கட்னா தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சத்தியத்திற்கு அகென்ஸ்டா கான்ஸ்டன்டா அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். லா சட்டம். இந்த லாங்கிறது ரெண்டு வகையான லா இருக்குது உங்களுக்கு தெரியும். ஒன்னு இந்திய சட்டம் அப்படின்னு இருக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா இவர்கள் தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக செய்வார்கள். எல்லாத்துக்கும் வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். நீதிமொழிகள் 28:4. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 4வது வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். விட்டு விலகிறவர்கள் அநேகம் நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் அநேகம் ஒரு காலத்துல ஃபயரா இருப்பாங்க, அக்னியா இருப்பாங்க, ஆண்டவருக்காக வயராக்கியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் திரும்ப கருத்து போயிடுறாங்க. இவரை தான் துன்மார்க்கர்னு சொல்லி நான் சொல்லல, பைபிள் சொல்லுங்க. 29:2 நீதிமொழிகள் 29:2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். துன்மார்க்கர் ஆளுகையில ஜனங்கள் தவிப்பார்கள். ஏன்னா அவங்க எல்லாமே அகைன்ஸ்ட் காட், தேவனுடைய சட்டத்திற்கு விரோதமாக வாழ்ந்து அதை தைரியமாக அதை செய்வார்கள். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 6:23. அப்பொழுது சாலமோனுடைய ஜெபம், தேவாலயத்தில் பண்ற ஜெபம், இந்த நேரத்தில் அவர் நீதிமானா இருந்தார், துன்மார்க்கரா இல்ல. அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு 2 நாளாகமம் 6:23. துன்மார்க்கனுடைய நடவடிக்கை அவன் தலையை மேல் சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரி கட்டுவோம். நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாக அவனை நீதிமானாக்கி வந்ததக்க அவன் அடியாரை நியாயம் தீர்ப்பாராக. சரி, இது துன்மார்க்கனுடைய காரியத்தை குறித்து நீதிமானாகிய சாலமோனுடைய ஜெபம். சங்கீதம் 10:4. சங்கீதம் 10வது அதிகாரம் 4வது வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான், அவன் நினைப்பு எல்லாம் தேவன் இல்லை என்பது. அவன் தன் கர்வம், அவனுக்கு சில காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார், அதனால அவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 11வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம். கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார், துன்மார்க்கனையும் கொடுமை பிரியனையும் அவருடைய உள்ளம் இருக்குது. இங்க துன்மார்க்கனும் கொடுமை பிரியன், அவனுக்கு எது பிரியம்னா கொடுமை. சரி, இவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா தண்டிக்கிறார். தண்டனைங்களுக்கு பனிஷ். இங்கிலீஷ்ல அவர் கிரேக்க வார்த்தை கலாஷோ. பனிஷ் நம்பர் 2 பாருங்க. கலாஷோ, கலாஷோ. ஜட் மேல ஓ போட்டிருக்கேன், அந்த ஓ நீட்டி வாசிக்கணும். கலாஷோ, ஓ கலாஷோ. பனிஷ்மெண்ட், தண்டனை. நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்குது.
அப்போஸ்தலர். நாலாவது அதிகாரம் 21 அப்போஸ்தலர் 4:21. நடந்த சங்கதிகளை எல்லாம் எல்லா தேவனை மகிமைப்படுத்தும்படி ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டனைக்கு வருவார்கள். அப்பொழுது பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். பயமுறுத்தி, அந்த பயமுறுத்துறதே ஒரு பனிஷ்மெண்ட், தண்டித்தார்கள். அல்லது தண்டிக்க வகை காணாமல். சரி, இது பனிஷ். 2 பேதுரு 2 பேதுரு தண்டனையை நம்ம எப்படி அழிவாக போகிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் தேவ பக்திகளை சோர்ந்து ரட்சிக்கும், அக்கிரமக்களை அழிவுக்குள்ளாகவும் அக்னி அழிவு. சரி, இது பனிஷ் காலாஷோ. இந்த கிரேக்க வார்த்தை இன்னொன்று இருக்குது, டிமாரியோ. டிமாரியோ, ட்ரெமாரியோ. ட்ரீ, TRMO, ட்ரெமோ, REO, ட்ரெமாரியோ, ட்ரெமாரியோ. TITIMO மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். ட்ரெமோரியோ, ட்ரெமாரியோ. இது என்னன்னு பார்ப்போம். இந்த ட்ரெமாரியோ என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை நீங்க புரியுறதுக்கு அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் ட்ரெமாரியோ 26:11. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டிக்க, அது ஒரு ப்ராசஸ். இது தண்டித்து இவர் செஞ்சுட்டார். அதான் நம்ம பார்க்கணும். ட்ரெமாரியோ. அப்போஸ்தலர் 22:5. அதேதான். அதற்கு பிரதான ஆசாரியர் மூப்பரும் சாட்சியா இருப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரர்களுக்கு நிருபங்களை வாங்கி கொடுத்து தமஸ்குவில் இருக்கிற தண்டிக்கும்படி அவர்களை கட்டி தண்டிக்கும்படி. ட்ரெமாரியோசோ. ரைட். ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அது ஈவல். வசனத்தை வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 11வது வசனத்துல, பாவத்தை நிமித்தம் உலகத்தின் அக்கிரமத்தும் துன்மார்க்க நான் தண்டித்து அகங்காரிகளுடைய பெருமை. அகங்காரிகளுக்கு என்ன இருக்குன்னா ஈவல், கொடியவர்கள் அப்படின்னு. இதுக்கு கேக்கோஸ், இதுவும் புதிய ஏற்பாட்டு வார்த்தை. கேக்கோஸ். மூணாவது ஈவல். கேக்கோஸ், KAKOS, கேக்கோஸ். இந்த கேக்கோஸ்ங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனத்துல, மத்தேயு 15:19, இருதயத்தின் பொல்லாத சிந்தைகள். பொல்லாத இருதயத்தில், அது மனுஷன் பொல்லாதங்கிறது தான் ஈவல். இவங்க வார்த்தையெல்லாம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமை மொழி உங்கள் பேரிலே பொய் தீமையான மொழி, பேர்ட் வேர்ட்ஸ். கேக்கோஸ், இவர்களால் தான் இதை சொல்ல முடியும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த கேக்கோஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவனத்திற்கு தன் உதவி விலக்கி. இதை நீங்க செய்யணும். இதை செஞ்சாச்சுன்னா நீங்க கேக்கோஸ் கிடையாது. இன்னொரு வார்த்தை வாசிப்போம். மத்தேயு 21வது அதிகாரம் 41. 21:41. அதற்கு அவர்கள் அந்த கொடியவனை கொடுமையாக அழித்து
அந்த கக்கோஸ்காரனை கொடுமையாக அழித்து. கடைசியாக ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அது இனிக்விட்டிஸ். இனிக்விட்டிஸ்னா அனோமியா, லாலெஸ்னஸ். எல்லாம் சொந்தக்காரங்க பார்த்தா, ஒரு ஆளுக்கு 100 ஆளு. இனிக்விட்டிஸ், அனோமியா, ANOMIA, அனோமியா, அனோமியா, lawlessness. Nomos, not la. Nomos. NOMOS, la. இவங்க வந்து anomalous. இது என்ன நம்ம பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 7:23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே. இன்னுக்கு லாலனஸ், அக்கிரமத்தை செய்யறவங்க. 2வது வரிகளையும் இதே வார்த்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 41வது வசனம், 13:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவை படுத்த, ஆனால் பெரியவருங்காக்க இவங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அது இன்னொரு வார்த்தை இருக்கு, அதை முடிச்சு. ஏடிகாஸ், ஏடிகியா, ADAKIA, அடிக்கியா, அடிக்கியா. இந்த அடிக்கியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லாம் தெரிஞ்சு செய்யறவங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வார்த்தைக்கு சொன்ன, அதான் அடிக்கியாஸ். இத ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனத்துல, சரி 18:6. லூக்கா 18:6. இவன் ஒரு நியாயாதிபதி. பின்பு கர்த்தர் அதை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிய ஆடிக்கான்னு போட்டு லாங்குவேஜ் பார்த்தாச்சு. வசனத்துக்குள்ள வைக்கிறோம். இந்த தண்டனை இவர்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது வச்சுக்கிறோம், இதெல்லாம் காட்ஸ் பிளான். இப்ப தேவனுடைய திட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்குள்ளதான் இவ்வளவு நடக்குது. இப்ப நம்ம திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஏசாயா 13வது அதிகாரம் 11வது வசனத்துல, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கையும் நான் தண்டித்து, தட்ஸ் காட்ஸ் பிளான். ஆங்காளுடைய பெருமையை ஒளிய பண்ணி கொடியவனுடைய இடும்பை தாழ்த்துவேன். காட்ஸ் பிளான் நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம், 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்தபடியே நிலை நிற்கும் என்று செயல் கட்சி. எலெக்ஷன் வந்துச்சு, ஒவ்வொரு கட்சிக்காரங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நாங்க தான் ஜெயிப்போம், எங்க தலைவரோ சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஒரு திட்டத்துல தான் இதை செய்யறாங்க. கோடிக்கணக்கான பணத்தை உள்ள போடுறாங்க, ஆனா நடக்கல. அது மனிதனுடைய திட்டம், காட்ஸ் பிளான் கிடையாது. நான் நிர்ணயித்தபடியே அது நடக்கும். 26வது வசனத்துல அது என்ன நடக்கும்? தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே. ஆண்டவர் கைகள் நீட்டி அழைக்கிறார், நான் தான் ரட்சகர், இந்த இடத்துல வா, இந்த இடத்துல வந்த ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, இவ்வளவு பேர பாவியா இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா ஏற்றுக்கொள்ளாம யூதாஸ் காரியத்து மாதிரி எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு 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 கான்செப்ட்ல இருக்க துன்மார்க்கன ஆண்டவர் அழிச்சிருவார். அதுல அவருக்கு சாய்ஸே கிடையாது. இது முதல் குறிப்பு. 2வது, இது எந்த இடத்துக்கு மட்டும் அப்படின்னு கேட்ட, ஏசாயா 24வது அதிகாரம் 5வது வசனம், 24
5 தேசம் தன் குடிகளின் மூலமாக தீட்டுப்படுது. குடிகள் அமெரிக்கா இருக்குது, அது பாவத்தில் பெருகி 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 இருக்கு. ஆனா அதே நேரத்தில் ஊழியக்காரர்களும் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டத்தார் ஆண்டவருக்காக அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதனால ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்காம வச்சிருக்கிறார். ரெண்டு வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் எல்லாம் மாறிடும். அதான் இங்க பாக்குறது, தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்படுது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைக்கு முரணாக நித்திய உடன்படிக்கையை முறியடித்தார்கள். நித்திய உடன்படிக்கை, உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னா பேரேட் எவ்வளவு வார்த்தை. ரெண்டு பேர் அதில் இணைக்கணுங்க. ஒரு பக்கம் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன், இன்னொன்னு பாவியான மனிதன். இந்த பாவியான மனிதனும் ஆண்டவருக்குள்ள ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இது என்னுடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை, எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டாங்க. அதனால ஆண்டவங்களை அழிக்கத்தான் செய்யணும், அதில் ஆப்ஷனே கிடையாது. இப்ப தேசம் தீட்டுப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். 6 இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகளை தண்டிக்கப்பட்டது. இது என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு லேவியராகமம் இருக்கும். லேவியராகமம் 24வது அதிகாரம் 5 24:5 அன்று. லேவியராகமம் 24:5. பதினெட்டு 25 இருக்குங்க. லேவியராகமம் 18 27. இப்பொழுது உங்களுக்கு முன்பாக இந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தா, அது உங்களையும் கக்கி போடாது. இந்த கக்கி போடுறது ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு ஓமை. இந்த பெஸ்ட் பிரியாணி சாப்பிடுங்க, வாசமாக இருந்துச்சு, டேஸ்டாக இருக்கு. உங்கள் வயத்துக்கு போயிட்டு வெளியே வந்தாச்சுன்னா அதை உங்களால் அள்ள முடியாது, அதோட நாரி போயிடும். அதுபோல் இந்த கானான்கிற ஒரு தேசத்தில் இருந்த மக்கள், கானானியர்கள் விக்கிரத்தோடு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டு இஸ்ரேல் மக்களை வச்சுட்டு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய தேசம், என்னுடைய தேசம், நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே கை கொள்ளணும். கை கொள்ளும் போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டார். தேசம் அதில் கக்கி போட்டுரும். சரி, ரெண்டாவது என்னன்றதை நம்ம உங்களுக்கு வசனத்தை வாசிச்சுட்டு அது என்னென்ன பார்த்து அதை முடிக்க இருக்கிறோம். 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்க, பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும், அந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன் ஒரு கதை. உலகத்துனா ஃபுல் உலகத்தை பார்க்காம ஒரு உதாரணமாக பாபிலோன் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எரேமியா 51வது அதிகாரத்துக்கிட்டீங்கன்னா பாபிலோன் நம்ம ஒரு ஓமையாக நம்ம கம்பல்சரி பார்க்கணும். 51:34 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் என்னை பட்சித்தார். என்னென்ன ஆண்டவரை பட்சிக்க முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளை பட்சித்தார்னா சொல்றாரு, என் ஜனம், என் சேஷ்ட புத்திரன் என்னை பட்சித்தார்கள், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தத்தை தன் வயிற்றினாலே நிரப்பி என்னை துரத்தி விட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையை பாபிலோன் மேல் வரக்கிறது. ஆண்டவர் தான் பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். யாராவது அவரை தொட்டாலும் கோவம் வந்துடும். அதான் இந்த பாபிலோனை நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கிறோம். 37வது வசனம், அதனால ஆண்டவர் பாபிலோனுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களும் தாவரங்களும் ஈசல் போட்டப்பட்ட இடமா இருக்கும். இதெல்லாம் ஒரு மனுஷர்களுக்கு இடத்த ஆண்டவர் மிருகங்களை கொண்டு வந்துடுறார். இது இந்த பாபிலோன் ஆண்டவர் அழிச்சிட்டார். அதற்கப்புறம் ஒரு பாபிலோன் வரப்போகிறது. அந்த பாபிலோனை ஆண்டவர் அழிப்பார். வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 2வது வசனத்துல பாபிலோனை குறித்து நம்ம பார்க்க போறோம்.
ஆண்டவர் வந்து ஒரு தண்டனையை கொடுக்க போறாருன்னா அவன் ஒரு சாம்பிளாக இவங்களுக்கு செய்தாரு, உலகம் அனைத்துக்கும் அவரால் செய்ய முடியும். 18வது அதிகாரம் 2வது வசனத்துல அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்தாவி. இந்த பேய்கள்னால உண்மையிலே பேய்கள் கிடையாது, துன்மார்க்கர்கள், ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற லாலெஸ்னஸ் பீப்புளை ஆண்டவர் பேய்களா பார்க்கிறார். அப்ப ஒரு கூட்டத்தார ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது பின்பு வேறொரு சத்தம் உண்டாகட்டும், அது என் ஜனங்களே. ஆண்டருடைய ஜனங்களும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா பாபிலோன் இருக்காங்க. ஒரு அழைப்பு இருக்கு, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளும் ஆகப்பட முடியும், அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவளுடைய பாவம், பாபிலோனுடைய பாவம் வானபரிதம் எட்டியது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். எல்லாமே நம்பரிங் சிஸ்டம் தாங்க ஆண்டவர் வச்சிருப்பாரு. இந்த அளவுக்கு வந்துருச்சா ஒரு அழிவை கொடுப்பாரு. அந்த அழிவு வரும்போது எல்லா விஷயம் அழிஞ்சு போயிடும். அந்த பாபிலோன் ஃபுல்லா விழுந்து அவளுடைய பிசினஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாம ஆகிப்போச்சு. வசந்த வாசி நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். எஸ்ஐயா 13வது அதிகாரம் 16வது வசனம், பாவத்தின் நிமித்தம் அவங்களுக்கு பாபிலோனுடைய பாவத்தை குறித்து சொன்னவங்களுக்கு உலகத்தையும் அக்கிரமத்தின் துன்மார்க்கம் நான் தண்டித்து, இது காட்ஸ் பிளான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நம்முடைய கிருபைகள் பெருது, அன்பு பெருது, காரியம் பெருது. ஆனால் நீ ஒரு நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதிக்கு முன்பாக நாங்கள் பயத்தோடு வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்கிறப்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன்.